நம்ம வாழ்க்கையில சாதாரணமா தெரியற பழங்கள் கூட எப்படி தங்களை பத்தி பெருமையா பேசுது தெரியுமா? இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான பழக்கூடை கதையை பார்க்கலாம். அடடா, பழங்கள் பேசுறதா? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. என்ன சொல்லுது அந்த பழங்கள்? முதல்ல மாம்பழம்தான் தன்னை ராஜான்னு அறிவிச்சது. உண்மையிலேயே மாம்பழத்துல வைட்டமின் ஏ, சி மற்றும் பொட்டாசியம் அதிகம் இருக்கு. ஆனா அதுக்கு சப்போட்டா கொடுத்த பதில்தான் சேம. ஓ, சபோட்டா என்ன சொன்னது? அது தன்னோட வாயு கட்டுப்பாடு சக்தியை பத்தி பெருமை பேசுதா? ஆமா. அதுக்கப்புறம் திராட்சை தன்னோட ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பத்தி பேசுது. திராட்சையில இருக்கிற ரெஸ்வெராட்ரால் இதய நோய், புற்றுநோய் வராம தடுக்குதுன்னு ஆராய்ச்சி முடிவுகள் காட்டுது. அப்படின்னா திராட்சை உண்மையிலேயே சூப்பர் ஃபுட் தானே. ஆனா கொய்யா என்ன சொல்லுது? கொய்யா ரொம்ப அடக்கமா பேசுது. தன்னோட நார்ச்சத்து பத்தி மட்டும் சொல்லுது. உண்மையில கொய்யாவுல 100 கிராம்ல வெறும் 68 கலோரிஸ் தான் இருக்கு. டயபெட்டிஸ் நோயாளிகளுக்கு பெஸ்ட் ஆப்ஷன். இதுல எல்லாம் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு பழமும் தன்னோட தனித்துவத்தை பத்தி பெருமைப்படுது. ஆமா, ஆரஞ்சு கூட தன்னோட சிட்ரிக் ஆசிட் பத்தி பெருமை பேசுது. நோய் எதிர்ப்பு சக்திக்கு வைட்டமின் சி முக்கியம். ஆரஞ்சுல அது நிறைய இருக்கு. ஆனா கடைசியில திராட்சை போட்ட ஜோக் தான் எல்லாத்தையும் அடிச்சு தூக்குது. நம்ம எல்லாரையும் ஜூஸா நசுக்குறாங்கன்னு. பழச்சாறு குடிக்கிறது நல்லதுதான். ஆனா முழு பழத்தை சாப்பிடும்போது கிடைக்கிற நார்ச்சத்து வேற லெவல். இந்த கதை நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குதுன்னா, எல்லாருக்கும் தனித்துவம் இருக்கு. யாரையும் குறைச்சு மதிப்பிடக்கூடாது. சரியா சொன்னீங்க. இது மனித வாழ்க்கைக்கும் பொருந்தும். ஒவ்வொருத்தருக்கும் தனி சிறப்பு இருக்கு. நாம எல்லாரும் சேர்ந்துதான் ஒரு முழுமையான சமூகமா இருக்க முடியும். அப்படின்னா இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்டது, பல்வகைத்தன்மைதான் வாழ்க்கையின் அழகு, ஒற்றுமையில தான் வலிமை. இந்த உரையாடல் நிச்சயம் ஞாபகம் வரும். ஒவ்வொரு பழமும், ஒவ்வொரு மனிதரும் தனித்துவமானவர்கள். அதை கொண்டாடுவோம்.